நமக்கு உமது விளக்கம் எதுவும் தேவையில்லை. ஆனால் தந்தையே, உன் பிடிவாத குணம் உன்னை மரணத்தின் வாயிலுக்கு இழுத்துச் சென்றது மகளே. ஏனென்றால் நீ ஆதித்யன் சொன்னதை கேட்கவில்லை மகளே. ஏதோ அந்த கடவுளின் கருணை சரியான நேரத்தில் ஆதித்யனை அனுப்பி நமது ராஜ குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றினார். நான் உமது வீரத்தை மெச்சுகிறேன் ஆதித்யரே. ஆனால் நீர் அந்த காமவெறி பிடித்தவனை உயிரோடு விட்டிருக்க கூடாது. அந்த வெறியனின் மந்திரக்கார தந்தை நம்மை பழி வாங்காமல் விடமாட்டான். இந்த உலகத்தில் மாய சக்திகளை உருவாக்கியவனே, நீதான் என்னையும் என் மகனையும் படைத்தாய். நீ கொடுத்த மாய மந்திர சக்திகளால் நான் பெரிய மகாராஜாக்கள் மாவீரர்களை என் காலடியில் மண்டியிட வைக்க முடியும். ஆனால் மகனே, உனது பெண்ணாசையால் மானம் கெட்டு அடிபட்டு தலை குனிந்திருக்கிறாய். என் மாய சக்திகளின் மதிப்பையை கெடுத்து விட்டாயே. எனக்கு பயமா இருக்கு. சொப்னா, நான் நினைக்கிறேன் இது உன்னோட மறுஜென்மம்னு. என்ன சொல்றேன்? இது சத்தம் வர மாதிரி இல்ல? என்னாச்சு ராஜா? நான் நினைக்கிறேன் இந்த ரூமு கீழே பாதாள அறை இருக்கும் போல இருக்கு. அதுல யாரும் நடமாடுற மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? இல்ல சொப்னா, அங்க கேட்கிற சத்தம் சாதாரண மனுஷனோடது இல்ல. ராஜா, ராஜா, எனக்கு பயமா இருக்கு. வா, இங்கிருந்து போயிடலாம். வா, போலாம். சரி, போலாமா? காமவெறி பிடித்த கயவன் மேல் ராஜா மணிவர்மா கடும் கோபம் கொண்டார். கோபம் எனும் நெருப்பு மூண்ட ராஜா மணிவர்மாவின் நெஞ்சம் பழிவாங்க துவங்கிவிட்டது. என் குமாரியின் சரீரத்தை தீண்டி இந்த காமுகனின் கால்களை வெட்டு. என் மாப்பிள்ளை கை வைத்த இந்த கொடியவன் கைகளை வெட்டு. வெட்டி எறிவன் சிரத்தை. எங்கள் சந்தோஷத்தை கெடுத்தவன் மடியட்டும். நீ சென்று அழைத்து வா. இவன் மாய மந்திரக்கார தந்தை. வந்துவிடு இந்த பிணத்தை எனது பரிசாக.
வணங்குகிறேன் அரசே. என்ன அரசே, பாதாளரில் மந்திரவாதி. ஆண்டவரே, உயிர் ஆண்டவரே, நான் இன்று உமக்கு எனது எல்லா மாந்திரிக சக்தியையும் என் உயிரையும் பலியாக தருகிறேன். என் கடவுளே, இவனுக்கு மரணத்தை தர வேண்டாம். ஆனால் என் கடவுளே, என் கடவுளே, என் மகனுக்கு மறுபடியும் உயிர் தாருங்கள். அவன் மீண்டும் உயிர் பெற வேண்டும். அவனால் அழிவு மீண்டும் ஏற்பட வேண்டும். இந்த உலகத்தினர் எல்லாம் அவனிடம் சரணடைய வேண்டும். என் மகனுக்கு பிசாசின் சக்திகள் எல்லாம் தந்து அவனை பிரம்ம ராட்சசனாக்குங்கள். என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் உயிர் பலியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாதாள அறையை இந்த இருவரின் புதைக்குழியாக மாற்றுங்கள். இதன் கதவுகளை என்றுமே திறக்க முடியாதபடி அடைத்து விடுங்கள். சுவர் எழுப்பி அதன் மேல் சூரிய தேவனின் முத்திரையை பதித்து விடுங்கள். அந்த பிசாசுகள் இது என்றுமே வெளியே வரக்கூடாது. குமாரசாமி, இங்க என்ன பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்கய்யா. மர்மமான ஆளா இருக்கானே. சரி, வா போலாம். ராஜா, பார்த்து மெதுவா. சும்மா பார்த்து வா. ராஜா, மெதுவா. ராஜா, எனக்கு இங்க பயமா இருக்கு. பார்த்து பார்த்து.
வா இந்த பக்கம். ராஜா பார்த்து ஒண்ணுல புறாதான். ரொம்ப காலமா இந்த ரூமுக்குள்ள யாருமே வரல போல இருக்கு. சுப்னா பயப்படாத. நான் இருக்கேன், பயப்படாத. Come in. என்ன சொப்னா? என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. என்னால இங்க இருக்க முடியாது. ஏமா உனக்கு என்னாச்சு? எனக்கு வயசாலிக்கு வந்த மாதிரி கனவு வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது என்னோட மறு பிறவி. போன பிறவியில இந்த கோட்டை பங்களாவுல தான் வாழ்ந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாம நானும் ராஜாவும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. சோப்னா ப்ளீஸ், சோப்னா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நாளைக்கு விடிஞ்சது நாம எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம். ஓகே சோப்னா, ரிலாக்ஸ். கம் ஆன். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் விஜய், இந்த வேலையை விட்டுடுங்கன்னு. ப்ளீஸ், நம்ம நல்லதுக்காக தான். இந்த வேலையை விட்டுடுங்க. மனித எலும்பு கூடுகள் பங்களாவோட பாதாள அறையில இருக்கா?